சன் டிவி முதலாளி யாருங்க? உடனே கலாநிதி மாறன், தயாநிதி மாறன். அவங்க எல்லாம் முதலாளியே கிடையாது, சம்பளத்துக்கு வேலை செய்றாங்க தெரியுமா? சரி, தந்தி டிவி முதலாளி யாரு? மாலை முரசு முதலாளி யாரு? அது வந்து பாலசுப்ரமணியம் ஆதித்தாருங்க, கண்ணன் ஆதித்யனாருங்க. அவங்க எல்லாம் வேலை செய்யறாங்க. சிஇஓ. இன்னும் சிஇஓ என்ன தெரியுமா? சம்பளத்துக்கு வேலை செய்யற ஆளுங்க, அவ்வளவுதான். சொல்லுவோம் இந்த இவருதான் சிஇஓ அப்படிமோ. பல பேர் தப்பான சிஇஓ, சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர்னா நினைக்கிறீங்க, முதலாளின்னு கிடையாது. ஒரு கம்பெனிக்கு சிஇஓ இருந்தா அது இலுமினாட்டி கம்பெனின்னு கோடு வேணும். சன் டிவியின் சிஇஓ தான் கலாநிதி மாறன், தயாநிதி மாறன். அவங்க நினைச்சா கூட நாடகத்தை மாத்த முடியாது, அவங்க நினைச்சா கூட டிவில ஒரு ப்ரோக்ராம் மாத்த முடியாது தெரியுங்களா? முதல்ல அவங்க டிவி சேனலுக்கு வர்றதே இல்லை. அவங்க அதோட பயங்கர பிஸியா இருக்காங்க. நம்ம ஊர்ல ஒரு பெரிய ஃபேக்டரி வச்சிருக்கிற ஒருத்தர் சின்ன பெட்டி கடை வச்சிருந்தா எப்படி இருக்கும்? அவங்க பெரிய இடத்துல டீல் பண்ணிட்டு இருக்காங்க கோடிக்கணக்கா. சன் டிவிக்கு வரதே இல்லை அவங்க. ஆமாங்க, அவங்க வீட்டுல இருக்கிற பையன் பொண்ணு அவங்க தான் போய் உட்காந்துட்டு சும்மா உட்காந்துட்டு வராங்களே தவிர நம்ம தான் இப்படி திட்டிட்டு இருக்கிறோம். சன் டிவில வந்து அவங்க வந்து டிவியா அவ்வளவுதான். அவங்க சும்மா சீவாங்க. உண்மையே சன் டிவியோட முதலாளி யாரு தெரியுமா? நியூஸ் கார்பரேஷன். இந்த பேர் யாருக்குமே தெரியாதுங்க. சன் டிவியோட உண்மையான பேரு நியூஸ் கார்பரேஷன். அதுக்கான ஹெட் ஆபீஸ் இருக்கிறது நியூயார்க்ல, அமெரிக்கால. அது சன் டிவிங்கிறது ஒரு அமெரிக்கன் நியூஸ் கார்பரேஷன் அப்படிங்கிற கம்பெனியோட தமிழ்நாட்டு பிரான்ச் தான் சன் நெட்வொர்க். நீங்க கூகுள் பண்ணி பாருங்க, சின்ன விஷயம். அவனுக்கு எல்லாத்தையும் கூகுள்ல போட்டு வச்சு, விக்கிபீடியால போட்டுதான் வச்சு, விக்கிபீடியால போய் நியூஸ் கார்பரேஷன் போடுங்க, அது கீழே நிறைய சேனல்ஸ் வரும். சன் டிவி அவனோடது சும்மா சின்ன ஒரு லெட்டர், அவ்வளவுதான். அவனுக்கு அது பெட்டி கடை. எல்லா டிவி புரிஞ்சுக்குங்க. மாலை முரசு டிவி, இந்த தந்தி டிவி வந்து ஆதித்யனாருக்கு சொந்தமே இல்லைங்க. அவங்க அங்க வேலை செய்யறாங்க மாச சம்பளத்துக்கு. தந்தி டிவி, மாலை முரசு டிவியோட உண்மையான பேரு என்டி டிவி. என்டி டிவியோட முதலாளி மறுபடியும் அங்க போகும் த நியூஸ் கார்பரேஷன். நியூஸ் கார்பரேஷன் முதலாளி த கிரவுன் கார்பரேஷன். இதுக்கு மேல எப்படிங்க தெளிவா சொல்ல முடியும்? புரிஞ்சுங்களா? தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா கம்பெனிக்கும் முதலாளி அந்த 13 குடும்பம் தான். ஆனா உங்களுக்கு பிடிச்ச மாறன் குடும்பம், ஆதித்யநாத் குடும்பம், சசிகலா குடும்பம், கருணாநிதி குடும்பம், இப்படி ஒரு 4 குடும்பம் தான் இருக்குது. சசிகலாக்கு எவ்வளவு கம்பெனி இருக்கு தெரியுமா? 500 கம்பெனி லிஸ்ட் வச்சிருக்க, எக்ஸல் வச்சு. ஆதித்யநாத் எத்தனை கம்பெனி இருக்கு தெரியுமா? லிஸ்ட் வச்சிருக்க. மாறன் குடும்பத்துக்கு எவ்வளவு கம்பெனி இருக்கு தெரியுமா? இந்த மொத்த கம்பெனி சேர்த்தனா இதான் தமிழ்நாடு. அப்ப 4 பேர்த்த வச்சு, 5 பேர்த்த வச்சு, 5 பேர்த்துக்கு ஆளுக்கு 500 கம்பெனி. இந்த 5 பேருமே வேலை செய்யறது ஒரு ஆள் கிட்டதான். அப்ப யாரு முடிவு பண்ணுவா முதலமைச்சர் யாரு வரணும்னு?